பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள், உங்களுக்கு அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்பாராத எதிரிகளுடைய நெருக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் என்ன செய்வதென்று தெரியாது. சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் மிக பெரிதாக இருக்கும் பொழுது அதை எதிர்த்து நிற்பது எப்படி என்றும் தெரியாது. சிந்தனை குழம்பி போன நிலைமையிலே அடுத்தது என்ன செய்வது என்ற தெரியாமல் தடுமாறி நிற்கிற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்து வரலாம். அதே போல ஒரு சூழ்நிலையை சந்தித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோசபாத்தை குறித்து 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். யோசபாத்துக்கு விரோதமாய் எதிரிகள் கூட்டமாய் கூடிக்கொண்டு அவனை நிர்மூலமாக்கும்படியாய், அவனை அழிக்கும்படியாய் அவனை தேடி வருகிறார்கள். அப்படி வருகிற அந்த எதிரி கூட்டத்தை பார்த்து யோசபாத் சொல்லுகிறான், இந்த கூட்டத்தை இப்படி என்னை நெருக்கி வருகிற இந்த திரளான எதிரிகளை எதிர்த்து நிற்பதற்கு என்னிடத்துல பலன் இல்லை, என்ன செய்வதென்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரியும், என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யோசபாத்துக்கு சரியாக ஒரு விஷயம் தெரியும். அவருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது யோசபாத்துடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறி போகிறது. யோசபாத்துடைய பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனையாய் மாறி போகிறது. யோசபாத்துடைய கவலை கர்த்தர் கரத்திலே போய்விடுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, என்ன செய்வதென்று தெரியவில்லை, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவதென்று எனக்கு தெரியவில்லை, பிரதர் இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா நீங்காதா, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறோம். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது, எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த மனிதனுக்கு முன்பாக நாங்கள் எப்படி அதன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? யோசபாத்தை போல உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். யோசபாத்துடைய கண்கள் கர்த்தரை பார்த்தது. ஒருவேளை அவனை சுற்றி இருந்த அந்த எதிரி கூட்டம், ஏராளமான எதிரி கூட்டம், மிக பலம் பொருந்தியவர்கள், அவர்களை பார்த்து யோசபாத் நடுங்கியிருந்தால், அவர்களை பார்த்து யோசபாத் தோல்வியின் எண்ணத்தை கொண்டிருந்தால், முடங்கி இருந்தால், யோசபாத்தை குறித்து நாம் இன்று பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யோசபாத், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, ஆனால் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். கர்த்தர் அந்த காரியத்தை உற்று கவனித்தார். யோசபாத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். எதிரிகள் மடங்கடிக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள், நிர்மூலமாக்கப்பட்டார்கள். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை யோசபாத்துக்கு கொடுத்தார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கலங்கி நிற்கிறீர்களா? கர்த்தரையே நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் என்று தாவீது சொன்னது போல உங்களுக்கு ஒத்தாசை, எனக்கு தேவையான ஒத்தாசையை கொடுக்கிற ஒரே தகப்பன் அவர்தான். அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் ஜெயம் வரும். அவர் நம்மை ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வைப்பார். கண்களை மூடி அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற இந்த போராட்டங்களை, பிரச்சனைகளை ஜெயம் எடுப்பதற்கு எங்களுக்கு பலனில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு சகோதரனும் இப்போது அவருடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். யோசபாத்தை ரட்சித்த ஆண்டவர், யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர், யோசபாத்துக்காக யுத்தம் செய்த ஆண்டவர், இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை, அற்புதத்தை, விடுதலை தருவீராக. செய்தி நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.